ஹாய் கைஸ் ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எள்ளு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். குறிப்பாக எலும்புகளை வலுப்படுத்த, இதய ஆரோக்கியத்திற்கு மற்றும் முடி வளர்ச்சிக்கு உதவுகிறது எள்ளு. இதில் கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. தினமும் ஒரு ஸ்பூன் கருப்பு எள் சாப்பிடும் நச்சுக்களை நீக்கி செரிமானத்தை தூண்டும். எள்ளின் முக்கிய நன்மைகள்: எலும்பு வலுவடைதல். 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. இது பாலை விட 9 மடங்கு அதிகம். இது எலும்பு தேய்மானத்தை தடுத்து மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு மிகவும் நல்லது. இதய ஆரோக்கியம். நல்லெண்ணெயில் உள்ள சீசாமோஸ் மற்றும் மக்னீசியம் இரத்த அழுத்தத்தை குறைத்து கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுகிறது. முடி மற்றும் சரும ஆரோக்கியம். வறண்ட கூந்தலை பாதுகாத்து பொடுகு தொல்லையை குறைக்கிறது. சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்து பளபளப்பாக மாற்றும் எள்ளு. நச்சுக்களை நீக்குதல். காலையில் வெறும் வயிற்றில் ஊற வைத்த எள் சாப்பிடுவது உடலை நச்சுத்தன்மையிலிருந்து சுத்தப்படுத்துகிறது. செரிமானம். எள்ளில் உள்ள நார்ச்சத்து செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது. எள்ளை எப்படி சாப்பிடலாம்? எள்ளு உருண்டை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். வறுத்த எள் சலட்களில் சேர்த்து சாப்பிடலாம். எள்ளை பாலில் வச்சு சாப்பிடலாம். எள்ளை அதிகமாக சாப்பிட்டா ஒவ்வாமை, சிறுநீரக கற்கள் அல்லது தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் எள்ளை சாப்பிடக்கூடாது. இரத்த அணு உருவாக்கம். இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் B6 ஆகியவை இருப்பதால் இரத்த சோகையை தடுக்கவும் இரத்த அணுக்கள் உருவாக்கவும் உதவுகிறது. இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. எள்ளில் உள்ள லினோல்கள் டைப் நீரிழிவு நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுது. எள்ளை எப்படி பயன்படுத்தலாம்? எள்ளு உருண்டை, எள்ளு பொடி, எள்ளு சாதம் போன்றவற்றில் பயன்படுத்தலாம். தயிர், சாலட் அல்லது உணவுகளின் மீது தூவி சாப்பிடலாம். கருப்பு எள், வெள்ளை இரண்டுமே ஆரோக்கியமானது. கருப்பு எள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். வெள்ளை எள்ளில் கால்சியம் சற்றே அதிகம். அதிகப்படியான நுகர்வு சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். பெண்களுக்கு எள் என்ன நன்மைகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். வறட்சி உறைதல், வெப்ப சோதம் அல்லது கழுவிய பெண் கடித்து தன்மை ஆகியவற்றை கையாளும் பெண்களுக்கு எள் எண்ணெய் ஒரு பாதுகாப்பு அடுக்காக செயல்படுகிறது. இது மேலும் உடைவை தடுக்கிறது. ஆயுர்வேதத்தில் எள் எண்ணெய் நிலம் மற்றும் வாத சமநிலை என்று கருதப்படுகிறது.